அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆண் பெண் ஒன்று சேரும்போது திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெறும்போது பொருத்தம் பார்க்கும் நிகழ்வு ஏற்படுகிறது. அந்த பொருத்தம் பார்ப்பதில் யோனி பொருத்தம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை ஏன் பார்க்கிறார்கள், அதனின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது யோனி பொருத்தம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு யோனி உண்டு. அதன்படி இருவரும் இணைந்தால் நல்ல வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது யோனி பொருத்தம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு யோனி இருக்கிறது. அதன்படி இருவரும் இணைந்தால் நல்ல திருமணம் ஏற்படும். அஸ்வினிக்கு ஆண் குதிரை பரணி, ஆண் யானை கார்த்திகை, பெண் ஆடு ரோகிணி, ஆண் நாகம் மிருகசீரிடம், பெண் சாரை திருவாதிரை, ஆண் நாய் புனர்பூசம், பெண் பூனை ஆண் ஆடு ஆயில்யம், ஆண் பூனை மகம், ஆண் எலி பூரம், பெண் எலி உத்திரடாகம், பெண் எருது அஸ்தம், பெண் எருமை சித்திரை, பெண் புலி சுவாதி, ஆண் எருமை விசாகம், ஆண் புலி கேட்டை, மூலம் பெண் நாய், பூராடம் ஆண் குரங்கு, உத்திரடாகம் கீரி, மலட்டு பசு திருவோணம், பெண் குரங்கு அவிட்டம், பெண் சிங்கம் சதயம், பெண் குதிரை புரட்டாதி, ஆண் சிங்கம் உத்திரட்டாதி, பெண் பசு ரேவதி, பெண் யானை. இப்போது உங்கள் யோனி மிருகம் எது என அறிந்து கொண்டிருப்பீர்கள். இதை எதனுடன் இணைக்கலாம் என்பதை நாம் கூறினால் பாடம் நடத்துவது போல் ஆகிவிடும். எனவே இதை நாம் இவ்வாறு எளிமையான வழியில் உங்களை கூறுகிறோம். தவறான உண்ணிகளோடு சேர்க்கலாம். மாமிச பச்சினிகளோடு சேரலாம். அதே சமயம் நாய்க்கு பூனை பகை, சிங்கம் புலிக்கு பசு, எருது மாடு ஆடு குதிரை யானை பகை, பாம்புக்கு எலி பகை, எலிக்கு கீரி பகை, குரங்குக்கு ஆடு பகை. சரி, இது திருமண பொருத்தத்திற்கு மட்டுமா என்றால் அதற்கு மிக முக்கியம். அதே சமயம் உங்கள் நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் என பல விஷயங்களுக்கு முக்கியம். சரி, இதை பொருத்தம் பார்க்காமல் திருமணம் நடத்தலாம் என்னவாகும்? சந்ததியை உருவாக்கும் தாம்பத்தியம் மிக முக்கியமாக இருக்கிறது. இதில் பகை மிருகங்கள் அமைப்பு தாம்பத்தியில் நாட்டம் இல்லாமலும் வெறுப்பு எண்ணமும் உண்டாகும். தாம்பத்திய திருப்தி என்பது மிகவும் அவசியம். பகை மிருக அமைப்பு ஒவ்வொருவருக்கும் திருப்தியையும் மற்றவர்களுக்கு ஏமாற்றத்தையும் தரும். இன்றைய காலகட்டத்தில் மனமுறிவு, தவறான தொடர்புக்கு அதிகரிக்க இந்த பொருத்த இணைப்பு ஒரு காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே திருமண பொருத்தத்தின் போது மிக முக்கிய பொருத்தங்களை மட்டுமே கவனமாக பாருங்கள். அவை ரச்சு பொருத்தம், யோனி பொருத்தம், கணம். மூன்று மிக முக்கியம். ஆணுக்கு ஆண் யோனியும் பெண்ணுக்கு பெண் யோனியும், மிக அற்புதமான பெண்ணுக்கு ஆண் யோனியும் ஆணுக்கு பெண் யோனியும் மனைவிக்கு அடங்கி போவார்கள். இருவரும் ஆண் யோனி அதீத முரட்டுத்தனம், இருவரும் பெண் யோனி ஏமாற்றவே. எனவே ஜாதக பொருத்தும் போது இவற்றில் கவனம் செலுத்துங்கள். பொருத்தமான உடலும் வேண்டும், புரிந்தவன் மனமானலாக வேண்டும் என கூறுகிறது. கண்டிப்பாக இவ்வாறு பார்த்து வாருங்கள், நல்லவையாகவே நடக்கும். யோனி பொருத்தம் என்பது ஆண் யோனி பெண் யோனிகளாக உருவாக்கம் கொண்டுள்ளது. யோனி பொருத்தம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பதால் ஜோதிடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விலங்குகள் கூறப்பட்டுள்ளன. அந்த வகையில் இவ்வாறு இருக்கும்போது கண்டிப்பாக அவற்றிற்கேற்ப அந்த விலங்குக்கேற்ப நீங்கள் திருமணத்தை நடத்த வேண்டும். முக்கியமாக யோனி பொருத்தத்தில் பெண்களின், அதாவது ஆண் பெண் இருவரின் அன்பு மற்றும் பாசம் ஆகியவற்றை இதில் கூறப்படுகிறது. முக்கியமாக ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து திருமணத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்வதே யோனி பொருத்தத்தின் மிக முக்கியத்துவம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது யோனி பொருத்தம் மிக முக்கியம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு யோனி இணைக்கப்படுவது போல இவ்வாறு இருக்கிறது. கண்டிப்பாக திருமண பொருத்தம் மட்டுமா என்றால் மிக முக்கியம். அதே சமயம் உங்கள் நண்பர்கள், தொழில் கூட்டாளி என பல விஷயங்களில் ஒன்று சேரும்போது கட்டாயம் இதனை பார்த்து தான் நீங்கள் செய்ய வேண்டும். யோனி பொருத்தம் இல்லாவிட்டால் கண்டிப்பாக இந்த திருமணத்தை பாதியில் நிறுத்திவிடுவது சாலச் சிறந்ததாகவே இருக்கும். யோனி பொருத்தம் ஒரு ஆண் பெண் இருவரும் ஒற்றுமையுடன் ஒன்றாக சேர்ந்து குழந்தைகளை பெற்றெடுத்து அன்புடன் வாழ்வதற்காகும். யோனி பொருத்தம் பொறுத்தவரை யோனி பொருத்தம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. பொதுவாக திருமணத்தின் முக்கிய குறிக்கோள் புதிய சக்தியை, அதாவது குழந்தைகளை உருவாக்குவது. இதற்கு தங்கதிகள்
உடல் ரீதியான உறவு முக்கியம். சுக்கிரன் நீதி, சுக்கிரன் நாடி ஆகிய நூல்களும் தம்பதிகளுக்கு பொருத்தம் பார்க்கும். அதே லக்னம், ராசி ஆகிய 2 கோணங்களில் பார்க்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஜோதிடத்தை பொறுத்தவரை லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உதாரணத்திற்கு ஒரு மீன லக்னம், ரிஷப ராசி என்றால் மீன லக்னத்திற்கு 7, 8ஆம் இடம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதுடன் ராசிக்கு 7, 8ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். ஜோதிட ரீதியாக ராசி என்பது சந்திரன் இருக்கும் இடத்தை குறிக்கிறது. உடல் மனதிற்கு உரிய கிரகம் சந்திரன். உடல் உறவுக்கு உடலும் மனதும் ஒத்துழைக்க வேண்டும். எனவே யோனி பொருத்தத்தை கணிக்கும் போது ராசியும் கருத்தில் கொண்டு பொருத்தம் பார்க்க வேண்டும். யோனி பொருத்தம் உடல் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் ஜோதிடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விலங்குகள் கூறப்பட்டுள்ளன. அந்த வகையில் தம்பதிகளுக்கு உரிய விலங்கு பகை இல்லாத வகையில் இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.